சுதந்திர தினத்தையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிள்ளையார்பட்டி விரிவாக்க பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க அரசு போக்குவரத்து துறை அலுவலர்களை சந்திக்க வேண்டும், ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ள பகுதிகளில் கூடுதல் நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்தியாவிடம் இருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது நடந்த வன்முறையில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். இதனை நினைவு கூறும் வகையில் சேலம் மாவட்டம் அரியானூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் கண்காட்சி மற்றும் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இந்த கண்காட்சியினை தமிழ்நாடு கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் முருகானந்தம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த கண்காட்சியில் பிரிவினை கொடுமைகளை நினைவு கூறும் விதமாக 500க்கும் மேற்பட்ட படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து வன்முறையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மலர் வளையமும் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சுரண்டை சிவகுருநாதபுரத்தைச் சேர்ந்தவர் மாடசாமி. இவர் சுரண்டை புதிய பேருந்து நிலையம் அருகே நகைக்கடை வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மாடசாமியின் மகன் ஐயப்பன் நகைக்கடையில் இருந்தபோது கடைக்கு வந்த 2 பெண்கள் பழைய நகை 63 கிராம் செயினை கொடுத்துவிட்டு 50 கிராம் எடை கொண்ட 3 செயின்களை வாங்கி சென்றுள்ளனர். பின்னர் மாடசாமி கடைக்கு வந்ததும் நகையை பரிசோதித்தபோது அந்த பெண்கள் கொடுத்த பழைய நகைகள் 63 கிராமும் தங்கம் மூலம் பூசப்பட்ட போலி நகை என்பது தெரியவந்தது. இதுகுறித்து மாடசாமி அளித்த புகாரின் பேரில் சுரண்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து நகை மோசடியில் ஈடுபட்ட பெண்களை சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் சேலம் மாநகர பேருந்து நிறுத்தம் அருகே நகை மோசடியில் ஈடுபட்ட நெய்க்காரன்பட்டியைச் சேர்ந்த விஜயலட்சுமி மற்றும் மீனாட்சி ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 50 கிராம் எடை கொண்ட 3 செயின்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகதாஸ். மினி டெம்போ ஓட்டுநரான இவர் பால் கேன் லோடை தியாகதுருகத்தில் உள்ள பால் பண்ணையில் இறக்கிவிட்டு காலி கேன்களை ஏற்றிக்கொண்டு எங்கிரிச்சி கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது உளுந்தூர்பேட்டையை அடுத்த ஓலையனூர் கிராமத்தில் வந்து கொண்டிருந்தபோது எதிர் திசையில் வந்த ஆட்டோ எதிர்பாராத விதமாக மினி டெம்போ மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் முருகதாஸ் மற்றும் மங்களம்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முகமது அலி ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் விபத்துக்குள்ளான வாகனங்கள் மற்றும் காலி பால் கேன்கள் சாலையிலேயே கிடந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து விபத்தை நேரில் பார்த்த கிராம மக்கள் காலி பால் கேன்களையும் விபத்துக்குள்ளான வாகனத்தையும் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். ஈரோடு மாவட்டம் மயிலம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சமுதாய கூடத்திலும் வரதநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்திலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொது நிதி செலவினம் குறித்தும் திட்டப்பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை பாரத் இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம் உட்பட 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 78வது சுதந்திர தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கோமதி அம்பாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 780 மாணவ மாணவிகள் ஸ்லேட்டுகளில் தேசிய கொடியை ஒட்டி அதனை கையில் பிடித்தவாறு இந்திய வரைபடம் வடிவில் அமர்ந்து உலக சாதனை புரிந்து அசத்தியுள்ளனர். இதன் கடுகு பார்வை காட்சிகள் காண்போரின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. மேலும் மாணவர்களின் இந்த சாதனையை ஜாக்கி வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற அமைப்பு அங்கீகாரம் செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கூடலூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நின்ற யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி பிளறி சத்தம் எழுப்பி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தின. இந்நிலையில் தேசிய கொடிகளுடன் யானைகள் அணிவகுத்து நின்று மூவர்ண கொடிக்கு மரியாதை செய்து சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தது மட்டுமல்லாமல் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர்.
சுதந்திர தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தெற்கு பிச்சாவரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா முரளிதரன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் பிரீத்தி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் அரசு கொண்டு வந்துள்ள சிறப்பான பணித்திட்டங்களை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். 78வது சுதந்திர தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதிக்குட்பட்ட கள்ளபிரான்புரம், வேடந்தாங்கல், அண்டவாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சித்ரா தனசேகர், வேதாச்சலம், சுந்தரவரதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் தீண்டாமை கடைபிடிக்காத மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழும் ஆதி திராவிட கிராமமான வேடந்தாங்கல் ஊராட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கிராமங்களில் இணைய வழியில் வரி செலுத்தும் சேவை தொடங்கப்படுவது குறித்தும் தூய்மையான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 78வது சுதந்திர தினத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கிராம செயலாளர் ஏன் கூட்டத்திற்கு வரவில்லை என்றும், விமான நிலையம் வரக்கூடிய சுற்றுவட்டாரங்களில் அரசின் திட்டம் பல கோடியில் செயல்பட்டு வரும் நிலையில் ஏகனாபுரத்தில் மட்டும் ஏன் அரசின் திட்டம் செயல்படாமல் புறக்கணிக்கப்படுகிறது என்றும் மகளிர் உதவி திட்ட அலுவலர் எழில்வெளியிடம் மக்கள் கேள்வி எழுப்பினர். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியம் கஞ்சநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி தற்போது திருச்சி மாவட்டத்தின் பசுமை பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நெகிழிப்பை ஒழிப்பு குறித்தும், மரங்களை வெட்டாதே மரங்களை வளர்க்க வேண்டும் என வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் கஞ்சநாயக்கன்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து பேரணியாக சென்றனர். இப்பேரணியை ஒன்றிய கவுன்சிலர் சின்னக்கருப்பன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் அருகில் உள்ள பேச்சவாடி என்னும் இடத்திலிருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிலையம் உள்ளது. இங்குள்ள டிரான்ஸ்பார்மர் மற்றும் பிரேக்கர் பழுதாகி பலத்த சத்தத்துடன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் துணை மின் நிலையம் மூலமாக மின்சாரம் பெறக்கூடிய மங்கைநல்லூர், எலந்தங்குடி, சேந்தங்குடி, திருவிழந்தூர், மூவலூர், மேமாத்தூர் போன்ற இடங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நாகப்பட்டினம் மின்வாரிய தலைமை அதிகாரிகள் டிரான்ஸ்பார்மரை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் பெருங்குடி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் தலைவர் பத்மா முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கைகளான சாலை வசதி, மின் வசதி, குடிநீர் தண்ணி வசதி போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் துணைத் தலைவர் விஜயலட்சுமி, ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், ஊராட்சி செயலாளர் செந்தில்வேர் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பொதுவாக செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதங்களில் ஜப்பான் நாட்டின் தேசிய மலரான செர்ரி மரங்கள் பூக்கும். இம்முறை உதகை, வேலிவியூ, சாம்ராஜ், கைகாட்டி, தேவர்சோலை மற்றும் லவ்டேல் போன்ற பகுதிகளில் தற்போது செர்ரி மரங்கள் பூத்து குலுங்குகிறது. முன்னதாகவே பூத்துள்ள இந்த அரிய வகை மலர்களை சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டி ஆதி திராவிடர் நலத்துறை ஆரம்ப பள்ளியில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வகுப்பை துவங்கி வைத்தனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள பெருமுளை கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜாவின் மனைவி சின்னப்பொண்ணு என்பவர் திட்டக்குடியில் வாடகை வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் சின்னப்பொண்ணு தனது வீட்டில் உடலில் ரத்த காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். இதனை கண்ட அவரது மூத்த மகன் மணிகண்டன் இதுகுறித்து திட்டக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆய்வு நடத்திய போது அதே பகுதியில் பெரம்பலூர் மாவட்டம் லாடாபுரத்தைச் சேர்ந்த சதாசிவம் என்பவர் தூக்கில் தொங்கிய நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் இருவருக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும், சதாசிவன் சின்ன பொண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. பின்னர் இருவரது உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஒன்றிய அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஐக்கிய விவசாயிகள் சங்கம், சம்யுக்த கிசான் மோர்ச்சா, தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் டிராக்டர் பேரணியை நடத்தினர். இதில் ஒன்றிய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டியும், எஸ். சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்த டிராக்டர் பேரணியை திருவாரூர் மாவட்ட தலைவர் சுப்பையா தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிராம ஊராட்சியின் வரவு செலவுகள் குறித்து வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் 2 பெண் குழந்தைகள் பெற்ற தம்பதியருக்கு அரசு அவர்களது வங்கிக் கணக்கில் 25,000 ரூபாய் டெபாசிட் செலுத்திய பத்திரமும் மாங்கனி கன்றும் 4 தம்பதியர்களுக்கு வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே திருத்தங்கல்மேடு பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவரது மனைவி சின்ன பொண்ணு. இவர்களுக்கு 2 மகன், 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவசாய நிலத்தில் சின்ன பொண்ணு ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது அங்கு வந்த கோவிந்தன் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த கோவிந்தன் மனைவியை பெரிய கல்லால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துள்ளார். இதனையடுத்து அவரும் மனைவி இருந்த துக்கத்தில் வீட்டின் அருகில் இருந்த மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் ஏரியூர் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடல்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 78வது சுதந்திர தின விழாவையொட்டி தேனி மாவட்டம் அணைக்கரைப்பட்டி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்றும், தங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் வேண்டும் என கூறியும் கோரிக்கை வைத்தனர். அதே நேரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களை நகராட்சியுடன் இணைத்து சாலை வசதி, குடிநீர் வசதி மேம்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. நாங்கள் ஜெயம் நகர் போடி டவுன் பக்கத்தில் இருக்க ஜெயம் நகரில் குடியிருக்கோம். ஜெயம் நகரில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. ஒரு 25 வருஷமாக பொம்பளையால் எல்லாமே நல்ல தண்ணிக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி போய் எடுக்கிறாங்க. அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது, கழிவறை எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜெயம் நகர் பார்த்துக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ஊராட்சியை ஃபுல்லாக நகராட்சியில் எனக்கு அதை நாங்கள் வரவேற்கிறோம். யங்ஸ்டர் ஃபுல்லாக வரவேற்கிறோம். எங்களுக்கு போடிக்குள்ளே இருக்கனால ஜெயநகர் நகராட்சிக்குள்ளே இணைச்சா எங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல தண்ணி கொண்டு பெண்கள்லாம் கொஞ்சம் சிரமப்படாமல் இருப்பாங்க. சாக்கடை வசதி எதுவுமே இல்லை. இதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை முன்னிட்டு நாங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பெரியார் சிலை அருகே உள்ள போக்குவரத்து சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கும், பேருந்தில் முறையாக யூனிஃபார்ம் அணிந்து வந்தவர்களுக்கும், கார்களில் சீட் பெல்ட் போட்டு வந்தவர்களுக்கும் காரைக்குடி உதவி காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர், சட்ட ஒழுங்கு ஆய்வாளர், காவல்துறையினர் தென்னங்கன்று வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். சென்னை போரூர் மங்களா நகரில் சுதந்திர தினத்தை ஒட்டி போரூர் மக்கள் சேவை மையம் சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. காலை 7 மணி அளவில் தொடங்கிய இந்த போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்று ஆர்வத்துடன் ஓடினர். சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 பேருக்கு கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் 25 பேருக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்த மாரத்தான் பந்தயத்தில் குழந்தைகள் சிலர், காந்தியடிகள், கொடிக்காத்த குமரன் உள்ளிட்ட வேடங்களில் கலந்து கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாக சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளில் சவுக்கு சங்கர் மீது சுமார் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதனை அடுத்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையரால் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்யப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் அவர் எந்த நேரத்திலும் சிறையில் இருந்து வெளியே வரலாம் என்ற சூழ்நிலை இருந்த நிலையில் பழனிச்செட்டிப்பட்டி காவல்துறையினர் அவர் மீது மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சவுக்கு சங்கர் கஞ்சா பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் உடன் இருந்தவர்களை கஞ்சா பழக்கத்திற்கு உட்படுத்தியதாக
பிசி பட்டி காவல்துறையினர் அறிக்கையின் பேரில் தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் சிவபிரசாத் பரிந்துரையில் தேனி மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டாக்டர் அம்பேத்கர் வித்யா ஜோதி என்ற பெயரில் பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை கனரா வங்கி மூலம் வழங்கும் நிகழ்வு மதுரை கலைஞர் நூலகத்தில் உள்ள அரங்கத்தில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கனரா வங்கி வட்ட அலுவலக மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மோகன், மதுரை மண்டல அலுவலக துணை மேலாளர் பாக்யரோ, சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 5 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் SC/ST மாணவிகளுக்கு 11 ஆண்டுகளில் மொத்தமாக 1,39,742 மாணவிகளுக்கு ரூபாய் 64 கோடி கல்வி உதவித்தொகையை வழங்கினர். இதில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடிகர் விக்ரம் நடித்து இயக்குநர் ரஞ்சித் இயக்கியுள்ள தங்கலான் திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளிடையே இன்று வெளியானது. தூத்துக்குடியில் புதிதாக நவீன வசதிகளுடன் திறக்கப்பட்டுள்ள கிளியோபாட்ரா திரையரங்கில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டது. அப்போது திரையரங்கில் ஆடியோ முறையாக இல்லாததால் ஆத்திரமடைந்த திரைப்படத்தை பார்க்க வந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரையரங்க ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து திரையரங்க நிர்வாகம் சார்பில் திரைப்படம் காண வந்த ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு டிக்கெட் பணம் திருப்பி வழங்கப்பட்டது. 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தனியார் கிளினிக் சார்பில் சென்னை நந்தனத்தில் ரங்கோலி கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன், பாடகர் அஜய் கிருஷ்ணா மற்றும் மருத்துவர் பெனாசிர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணா, 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் இந்த சட்டம் அமல்படுத்தினாலும் தமிழகத்தில் வழக்கறிஞர் மத்தியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இந்த சட்டம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் எந்தவொரு விவாதமும் இல்லாமல் அமல்படுத்தியுள்ளது வழக்கறிஞர் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் இச்சட்டம் எதிரான சட்டம் என தெரிவித்தார். நாடு முழுவதும் 78வது சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடி வரும் நிலையில் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கயிறு இழுத்தல், இசை நாற்காலி போன்ற விளையாட்டுப் போட்டிகள் வருவாய்த்துறையினருக்காக நடைபெற்ற நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் திருமால், வட்டாட்சியர் திலகா விளையாட்டுப் போட்டியில் போட்டியாளர்களோடு களத்தில் இறங்கி விளையாட்டுப் போட்டியில் தாங்களும் கலந்து கொண்டு பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். இப்போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழியைச் சேர்ந்தவர் சர்வேஷ். இவர் மதுரை தியாகராஜர் கல்லூரியில் பிகாம் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு CA மேற்படிப்பு படித்து வருகிறார். இவர் ஞானம் என்ற பெயரில் புத்தகம் எழுதியுள்ளார். இந்த புத்தகம் பரிணாம வளர்ச்சி, ரகசிய மொழி, உங்கள் பொறுப்புகளை நேசியுங்கள், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை உள்ளிட்ட 16 பகுதிகள் கொண்டது. தமிழ், ஆங்கிலத்தில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழி வடக்கு குமாரசாமிபுரத்தில் நடைபெற்றது. இந்த புத்தகத்தை தொழிலதிபர் நடராஜன் வெளியிட்டார். இதனை ஊர் தலைவர் ராமஜெயம் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், அரசியல் கட்சியினர், ஊர் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள கொளக்குடி ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் புகார் மனுவின் அடிப்படையில் குறைகளை தீர்க்க நடவடிக்கை மேற்கொண்டனர். இதில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து புகார் மனுவினை காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் சிவக்குமாரிடம் வழங்கினர். இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன், பொறியாளர் சுப்பிரமணியன், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.